ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. தமிழ்நாட்டின் புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். சமீபத்தில் 3 பேர் அடங்கிய பட்டியலை யுபிஎஸ்சி தமிழக அரசுக்கு பரிந்துரைத்திருந்தது. இந்த நிலையில் அதிலிருந்து மகேஷ்குமார் அகர்வால் தற்போது புதிய டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாட்டின் புதிய டிஜிபி யார் என்ற கேள்வி எழுந்திருந்த நிலையில் தற்போது மகேஷ்குமார் அகர்வால் புதிய டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புதிய டிஜிபிக்கான பெயர்களாக சந்தீப் ராய் ரத்தோர், மகேஷ்குமார் அகர்வால், ராஜீவ்குமார் ஆகிய 3 பேர் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பட்டியல் யுபிஎஸ்சிக்கு அனுப்பப்பட்டது. தற்போது மகேஷ்குமார் அகர்வால் புதிய டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போதைய டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றம் செய்யப்பட்டு மகேஷ்குமார் அகர்வால் புதிய டிஜிபியாக பொறுப்பேற்க இருக்கிறார். மகேஷ்குமார் அகர்வால் 1994ஆம் ஆண்டு பேட்ச் தமிழ்நாடு பிரிவு ஐபிஎஸ் அதிகாரி. சிபிஐ, சிபிசிஐடி உள்ளிட்ட முக்கிய புலனாய்வு அமைப்புகளில் பணிபுரிந்தவர் மகேஷ்குமார் அகர்வால். 1994ஆம் ஆண்டு பேட்ச் தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் அதிகாரியாக மகேஷ்குமார் அகர்வால் தனது பணியை தொடங்கினார். சிபிஐ, சிபிசிஐடி உள்ளிட்ட முக்கிய புலனாய்வு அமைப்புகளில் பணிபுரிந்தவர் மகேஷ்குமார் அகர்வால். காவல்துறையின் பல முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றியிருக்கிறார் மகேஷ்குமார் அகர்வால். 22 வயதிலேயே ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று அதிகாரியானவர் மகேஷ்குமார் அகர்வால். சிபிஐ, சிபிசிஐடி உட்பட முக்கிய புலனாய்வு அமைப்புகளில் பணிபுரிந்தவர் மகேஷ்குமார் அகர்வால். தற்போது தமிழ்நாட்டின் புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை பெருநகர காவல் ஆணையராகவும் பணியாற்றிய அனுபவம் மகேஷ்குமார் அகர்வாலுக்கு இருக்கிறது. சிபிஐ, சிபிசிஐடி உட்பட முக்கிய புலனாய்வு அமைப்புகளில் பணியாற்றியிருக்கிறார். 1994ஆம் ஆண்டு பேட்ச் தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் அதிகாரியாக தனது பணியை தொடங்கியவர். 22 வயதிலேயே ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று ஐபிஎஸ் அதிகாரியானவர் மகேஷ்குமார் அகர்வால். சிறந்த பணிக்கான குடியரசுத் தலைவர் பதக்கத்தையும் இவர் வென்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். ரமேஷ், தற்போது மகேஷ்குமார் அகர்வால் தமிழகத்தின் புதிய டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இவருடைய பின்னணி என்ன? இந்த நியமனத்திற்கு பிறகாக நடந்த பின்னணி என்ன? கூடுதல் விவரங்கள். மகேஷ்குமார் அகர்வால் ஏற்கனவே தமிழகத்தில் முக்கியமான பொறுப்புகளில் பணியாற்றிய ஐபிஎஸ் அதிகாரி ஆவார். 1994ஆம் ஆண்டு பேட்ச் ஐபிஎஸ் ஆபீசரான இவர் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது பல்வேறு முக்கியமான பொறுப்புகளில் பணியாற்றியவர். தேனி மாவட்ட எஸ்பி, தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி, சென்னை பூக்கடை துணை கமிஷனர் உள்ளிட்ட முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவர் தான் இவர். அது மட்டும் இல்லாமல் நுண்ணறிவு பிரிவு ஏடிஜிபி, தமிழக காவல்துறையுடைய ஆயுதப்படை டிஜிபி உள்ளிட்ட எல்லை பாதுகாப்பு படை உள்ளிட்ட முக்கியமான பணியாற்றியவர். தற்போது பிஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ல அவர் பணியாற்றியவர். அவருக்கு இந்த பொறுப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த யுபிஎஸ்சி 3 பேர் பட்டியலில் இவருடைய பெயரும் இருந்த நிலையில் தற்போது அவருக்கு இந்த வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் டெல்லியில் பணியாற்றியிருப்பதால் அவர் ஒரு சில தினங்களில் தமிழகம் பொறுப்பேற்பார் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் என்பவர் ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷனால் நியமிக்கப்பட்டவர். சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது அப்பொழுது எலெக்ஷன் கமிஷனால் நியமிக்கப்பட்ட டிஜிபியாக இருந்தார். தற்போது அவர் மாற்றப்பட்டு புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக போலீசுடைய உச்சபட்ச பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தான் இந்த பொறுப்பு. அவருக்கு இந்த மகேஷ்குமார் அகர்வாலுக்கு
இந்த பொறுப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக டிஜிபியாக அவர் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக செயல்படுவார் என்றும், முறைப்படி அவர் பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சரை சந்திப்பார் எனவும், அதற்கு பிறகு சிங்கப்பெண் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள், அதனுடைய நிகழ்ச்சிகள்லாம் முறைப்படி அவர் ரெகுலர் டிஜிபியாக அவர் வரும் பட்சத்தில் அவர் இந்த நிகழ்ச்சிகள் பங்கேற்பார் என்றும், இன்றைக்கு நடைபெற வேண்டிய அந்த சிங்கப்பெண் நிகழ்ச்சி கூட அதிரடிப்படை தொடக்க விழா கூட தள்ளி போயிருந்தது. இந்த நிலையில் அந்த நிகழ்ச்சியில் அவர் முறைப்படி பங்கேற்பார் என்றும் தகவல்கள் வெளியாகிருக்கிறது. தமிழகத்தில் குறிப்பாக கடந்த திமுக ஆட்சியில் யூபிஎஸ்சி லிஸ்ட் இல்லாமல் வெங்கட்ராமன் என்பவரை டிஜிபியாக நியமனம் செய்தார்கள். தற்போது எலெக்ஷன் கமிஷன் தேதி அறிவிக்கப்பட்டு அவர் எலெக்ஷன் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் அவரும் டாப் 3ல இருந்தவர், சீமா அகர்வால் உள்ளிட்டோரும் அதில் இருந்தார்கள். தற்போது இந்த ஒரு முக்கியமான புதிய அரசாங்கம் டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் என்ற ஐபிஎஸ் அதிகாரியை நியமித்திருக்கிறார். இவர் வரக்கூடிய காலங்களில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான முக்கியமான பிரச்சனைகளில் அவர் கலந்து கொண்டு முக்கியமான ஆய்வுக் கூட்டங்களை நடத்துவார் என்று தகவல் வெளியாகிருக்கிறது. ரமேஷ், கடந்த டிஜிபி தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டிருந்தார். அதுக்கு முன்னதாக நீங்க சொன்ன மாதிரி திமுக ஆட்சி காலத்துல நேரடி நியமனம் அப்படிங்கிறது இல்லாம இருந்தது. இப்போ நேரடியாக முழு நேர டிஜிபி நியமிக்கப்பட்டிருக்கும் போது சட்டம் ஒழுங்கு தொடர்பான நடவடிக்கைகள் இனிமே வேகம் எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த சில தினங்களாகவே கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்று இருந்த நிலையில் தற்போது அதற்கான புதிய டிஜிபியை மாற்ற வேண்டிய ஒரு சூழலும் தமிழக அரசு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த யூபிஎஸ்சி லிஸ்ட்டை வச்சுதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட காலமாகவே இருந்தது. ஏன்னா இது டிஜிபி, ரெகுலர் டிஜிபியை பொறுத்தவரை யூபிஎஸ்சி தான், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் அதை முடிவு செய்வர்களாக இருப்பார்கள். எனவே அந்த லிஸ்ட் கடந்த சில மாதங்களாகவே தாமதமாகி போயிருந்தது. தற்போது இறுதி கட்டத்தை அடைந்து மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டிருப்பதாக நமக்கு டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரமேஷ், தற்போது மகேஷ்குமார் அகர்வால் எப்போது பொறுப்பேற்க வாய்ப்பு இருக்கிறது? அது தொடர்பான தகவல் எதுவும் இருக்கா? அவர் டெல்லியில் இருப்பதால் அவர் டெல்லியில் இருந்து முறைப்படி சில விஷயங்களை அங்கு முடித்துவிட்டு தான் அவர் ஒரு சில தினங்களில் அவர் இங்கு பொறுப்பேற்பார் எனவும் நமக்கு தலைமைச் செயலக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. எது எப்படியாக இருந்தாலும் தற்போது தமிழகத்துடைய புது டிஜிபியாக அவர் பதவியேற்கும் பட்சத்தில் பல்வேறு விதமான மாற்றங்களை அவர் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு தொடர்பான பல்வேறு முக்கியமான ஆலோசனைகளை அவர் செய்ய வேண்டியிருப்பதாகவும், அவர் முறைப்படி பொறுப்பேற்ற பிறகு மாவட்ட எஸ்பிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டம், அதே போன்று இருக்கக்கூடிய நுண்ணறிவு பிரிவு உள்ளிட்ட இன்டெலிஜென்ஸ் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளுடன் ஆலோசனை, அவருக்கு மத்தியிலும் பணியாற்றிய ஒரு முக்கிய அனுபவம் இருப்பதால் இந்த ஒரு முக்கியமான வாய்ப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மகேஷ்குமார் அகர்வாலை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே கடந்த அதிமுக ஆட்சியிலும் முக்கியமான பொறுப்புகளில் அவர் இருந்தவர். அதே போன்று இங்கேயும் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் போதைப் பொருள் தடுப்புல நரகோட்டிஸ் என்று சொல்லக்கூடிய முக்கியமான அந்த போதைப் பொருள் தடுப்பு முக்கியமான பணியிலும் அவர் இருந்தார் என்பதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கின்றது. விக்னேஷ், ரமேஷ், கடந்த ஆட்சி காலங்கள்ல அரசுகளுக்கு சாதகமா இருக்கக்கூடிய அதிகாரிகளை டிஜிபி பொறுப்புக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படும். தற்போது மகேஷ்குமார் அகர்வால் தேர்வோட பின்னணி என்ன? தாவேக அரசு என்ன மாதிரியான விஷயங்களை கருத்தில் கொண்டது? நிச்சயமாக, அதாவது சாதாரணமாக இது போன்ற டிஜிபி நியமனத்தில் யாரும் அதிக அளவில் தலையீடு இருக்காது. ஏன்னா யூபிஎஸ்சி லிஸ்ட் வைத்துதான் இது முறைப்படி செய்வார்கள். இந்த நிலையில் இது யூபிஎஸ்சி உடைய பரிந்துரை, சீனியர் ஐபிஎஸ் ஆபீசர்களை கொடுப்பார்கள். கடந்த காலத்தில் சைலேந்திர பாபு இருந்த போதும் சரி, அதற்கு பிறகு வெங்கட்ராமன் வந்த போதும் சரி, இது யூபிஎஸ்சி சீனியாரிட்டி லிஸ்ட் இருக்கிறது. அதை வைத்துதான் அது தலைமைச் செயலாளராக இருந்தாலும் சரி, அதே போன்று தலைமை பொறுப்பு வரக்கூடியவர்கள் அது போன்றுதான் நியமிக்கப்பட்டு வருவார்கள். அந்த அடிப்படையில் இந்த நியமனம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மத்திய யூபிஎஸ்சி இந்த டிஜிபி நியமனங்களில் ஒரு பழைய ஒரு கோர்ட் தீர்ப்பை வைத்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நியமனம் செய்யப்பட்டு வருகிறார். எனவே இவர் வந்த பிறகு தமிழக காவல்துறையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இவர் ஏற்கனவே மத்திய மாநில அரசுகளில் பணியாற்றி இருப்பதால் அவருக்கான அனுபவம் இருக்கிறது. அவர் சட்டம் ஒழுங்கை விரைந்து அவர் குறிப்பாக அவர் ஆலோசனை செய்து பல்வேறு சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகளை முடிவு கொண்டு வர எனவும் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரமேஷ், தொடர்ந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளோட மாற்றம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அந்த மாற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குமா? இன்னும் என்னென்னலாம் முக்கிய மாற்றங்கள் வர இருக்கு? நிச்சயமாக நமக்கு தகவல் கிடைத்தபடி அடுத்ததாக ஐஏஎஸ் அதிகாரிகள் இடம் மாற்றம் தற்போது வர இருப்பதாக நமக்கு தகவல் வந்திருக்கிறது. பல்வேறு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இன்றைக்கு மாற்றம் செய்யப்பட்டு உத்தரவு வந்திருப்பதாக தெரிகிறது. அது குறித்த உத்தரவும் இன்னும் சிறிது நேரத்தில் தமிழக தலைமைச் செயலாளர் அலுவலகத்திலிருந்து முறைப்படி விநியோகம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து நிர்வாக ரீதியாக பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஆட்சி, அதுக்கு முந்தைய ஆட்சி என்றெல்லாம் பார்க்காமல் திறமையான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் போஸ்டிங் போறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் தான் ஒரு வெளிப்படையான நிர்வாகம் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இது போன்ற நியமனங்கள் இருப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சரி ரமேஷ், தமிழ்நாட்டின் புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் பொறுப்பேற்க இருக்கிறார். மகேஷ்குமார் அகர்வால் யார் என்ற விவரங்களையும் பார்க்கிறோம்.
தமிழ்நாட்டின் புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சிபிஐ, சிபிசிஐடி உட்பட முக்கிய புலனாய்வு அமைப்புகளில் பணிபுரிந்தவர் மகேஷ்குமார் அகர்வால். சென்னை பெருநகர காவல் ஆணையராகவும் மகேஷ்குமார் அகர்வால் பணியாற்றி இருக்கிறார். 1994ஆம் ஆண்டு பேட்ச் தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் அதிகாரி மகேஷ்குமார் அகர்வால். தனது 22 வயதிலேயே ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று அதிகாரியானவர்தான் மகேஷ்குமார் அகர்வால். தற்போது தமிழகத்தின் புதிய டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை பெருநகர காவல் ஆணையராகவும் பணியாற்றி இருக்கிறார் மகேஷ்குமார் அகர்வால். யுபிஎஸ்சியின் பரிந்துரையின் அடிப்படையில் மகேஷ்குமார் அகர்வால் தமிழகத்தின் புதிய டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.